அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே தேங்காய் தான் திருவி இருந்தாங்க. இஞ்சி வெள்ளைப்பூடுலாம் உரிச்சிக்கிருந்தாங்க. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமிட்டே கேட்போம். துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலப்பருப்பு, பட்டாணி பருப்பு, கொண்டக்கடலை, பெரும்பயிறு, நொச்சக்கொட்டை இதெல்லாம் அவிச்சு வச்சுக்கணும். அவிச்சு வச்சுக்கிட்டு பிளாக்காய், ஈரப்பிளாக்காய், பிளாக்கொட்டை, கத்தரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேமக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேமக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பாச்சமக்கிழங்கு, சிறுகிழங்கு, சீனிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பூசணிக்காய், காலிஃபிளவரு, பீட்ரூட்டு, சவுச்சவு, முட்டைக்கோசு, காய்கறிகள் போட்டு குழம்பிக்கணுங்க. தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சாம்பார் பொடி லாஸ்ட்ல இறக்கையில இஞ்சி பேஸ்டும் கால் சூடு கருவேப்பிலை கழுவி வச்சு காய்கறி போட்டு குழம்பு பருப்பு எல்லாம் போட்டு மொத்தம் 40 எல்லா வகை பருப்பு சொல்லிட்டேன். சிறுபருப்பு எல்லா பருப்புகளும் வகையும் போட்டு 40 வகையான காய்கறி போட்டு பருப்பு போட்டு கூட்டம் குழம்பு வைக்கிறது. வளர்கறியான இதான் தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி தூத்தி சாம்பார் பொடியை மேச தூத்தி இஞ்சி பேஸ்ட்லாம் எண்ணெயில் போட்டு ஆச்சு நம்ம தவி குறைச்சி கொடுக்கணும் கட்டியும். அதுதான் 40 வரையா கறி. கறி எல்லா காயும் போட்டிருப்போம். ஆமா, ஒரு காய்கறியுமே எல்லா பாவக்காய் தவிர மிச்ச எல்லா காயும் போட்டிருப்போம் நாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெரிய அண்டை நிறைய நம்ம ஊர் ஸ்பெஷலான ஒரு கறி தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெத்தா அந்த காலத்து மனுஷி, அவங்களுக்கு நிறைய விவரங்கள் இதை பற்றியே தெரியும். இருந்தாலும் பெத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். காய்கறி காய்கறிலாம் 40 காய்கறி போடணும். எல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், கிணறிக்காய், அவரைக்காய், புடலங்காய், சீனிக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஆமா முள்ளு கிழங்கு, பாச்சம்பு, முள்ளமுழுக்கு கிழங்கு, எல்லா கிழங்கு வகை வகையா போடணும். அதான் 40 கறி. அது எப்பவும் இது பிள்ளையிலே தெரியும். சின்ன பிள்ளையிலே 40 தான். இப்ப அது இல்லையே. இப்ப யார் வீட்டையும் செய்யல. கறி வச்சு ரொட்டி சுட்டு தெருவுக்கு போடணும். தெருவுக்கு எல்லாம் போடுறாக்கள் இல்ல. பலகரி யானம் நான் சின்ன பிள்ளையிலே இது பலகரி யானம் இருக்கு. இப்ப இல்ல பலகரி யானம். சிறு பிள்ளையிலே எந்த சின்ன பிள்ளையில இருக்கோ அதேதான் பலகரி யானம். அதுல இப்ப 40 வகை. ஆமா, எல்லாம் வாங்கணும். வாங்கி நம்ம கறி வச்சு கிழங்கு போட்டு மசாலா போட்டு கொதிக்க வைக்கணும். 2ஆம் நேரம் மற்ற கறிகளை ஒன்று ஒன்றா போடணும். போட்டு கறி வச்சு 2ஆம் நேரம் அந்த கறியை வெந்ததுக்கு பிறகு தேங்காய் ஊற்றி சில்லாக எடுத்து போட்டு பருப்பு ஊற்றி புளியை ஊற்றி இறக்கி டப்பில் போட்டுடணும் தாளிச்சு. ஆமா, பருப்புல துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பட்டாணி பருப்பு, சிறு பருப்பு, சிறு பயிறு, பிறகு இது நொச்சக்கொட்டை, பெரும்பயிறு, நொச்சக்கொட்டையில கருப்பு கொட்டை, வெள்ளை கொட்டை, சுண்டல் கடலை அதெல்லாம் போடணும். சுண்டல் கடலை, பச்சை பட்டாணி, ஆமா, காரம், உளுந்தம் பருப்பு எல்லாம் போடணும். எல்லாம் போட்டு தான் காய்ச்சினா தான் பலகரி யானம். இப்போதான் அது சாத்திரம். இதுக்கு முன்னே கிடையாது. இப்போ சாத்திரம் கூடுதல். இஞ்சி வெள்ளைப்பூடு, பட்டை, கசோசா பட்டை, ஏலக்காய் எல்லாம் பல வருஷமாக நடந்துக்கிற ஒரு விஷயம் நம்ம காதுக்கு தெரிய வருது, நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்து வச்சவங்க தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. பலகரி யானம் பல இது போடுறதுனால பலகரி யானம். அதை போட்டு காய்ச்சணும். சாயங்காலமே 5 பேருக்கு எடுத்துட்டு வாழ்வோம். 8 மணிக்கே காய்ச்சி பிறக்கி தம்புல ஓட்டுறது விறவடுப்புல. இப்போவுல கேஸு இதுக்கு முன்னே விறவடுப்புல தம்புல ஓட்டுறது போட்டா அது வாட்ட நின்றுட்டு கிடக்கும். அடிக்கொடுக்க கிண்டி வச்சு கொடுக்கும். பலகரி இப்போ ஒவ்வொரு வீட்டுல இல்லை. அதுக்கு முடியாம இல்லை. ஆமா, முடியாம வீட்லயும் காய்ச்சலாம். உங்களுக்கு 40 நாள் சென்று நம்ம காய்ச்சுவோம். அது வேற.
இது இறந்து இப்ப அதோட இல்ல ஏழை அடிய பணக்கார. இது வந்து இறந்தவங்களுக்கு காய்ச்சுதாங்கல்ல, இறந்தவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிச்சதா போடுதாங்களா? எல்லாம் பலகரி ஆனமும் பலகரியும் வைக்க வாங்கணும். இந்த 40 வகையான இது பொருள் போட்டு செய்யறாங்களா? இது வந்து அந்த இறந்தவங்களுக்கு பிடிச்சதுக்காக செய்தீங்களா? இல்ல அந்த ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு அது எல்லாரும் சாப்பிடணும்னு தான் இது பலகரியான காய்ச்சல். காய்ச்சி ஊருக்கு ரொட்டி எங்க ஊர்ல எல்லாம் ஊருக்கு ரொட்டி, எங்க தெருலயும் ஊருக்கு ரொட்டி போட்டுருவோம். ஆமா, எங்க ஊர் தெருவுலயும் ஊருக்கு ரொட்டி. ஆனா இப்படி இல்ல 4 வக்கா 5 வக்கா இல்ல, 10 பக்கா 15 வக்கா 20 வக்கா 25 வக்கா நாங்க சுட்டு இருக்கோம். 9 அடுப்பு 11 அடுப்பு வச்சு கையில நெல் மாவு. ஆமா, நான் தான் பெறுவேன். அந்த 25 வக்கா அரிசி மாவையும் நானும் கொட்டப்பறவை வீழக்கள் தான் பிணைஞ்சு கொடுப்போம், அடிச்சுட்டு வருவோம். பச்சை பிள்ளைலாம் அப்போ படிக்கும், படிச்சு ரொட்டி சுட்டு படிப்பாளுவோம். என் மாவா நான் ஒரு பக்கம் அண்டா போட்டாட்டியா உள்ள படித்தா ரொட்டி சுட்டு அதில் படிக்கட்டு பண்ணி போட்டுருவாளுவோம். அதில் ஆமாம், கையில் தான் சுடுவோம். 25 வக்கா அரிசி எங்கள் மாமன் எங்கள் யானே எங்கள் வீட்டுக்காரருக்கு 25 வக்கா அரிசி இடிச்சு கையடிப்பு. இல்ல ஆள் வச்சாலும் கையால அடிச்சா, கையால எங்க மாமியாருக்கு செஞ்சிருக்கேன், என் மாமனாருக்கு செஞ்சிருக்கேன் கையடிப்பு. 25 வகை அரிசி அந்த சவரா இருக்கா, ஒக்காரி சவரா அவ போட்டு இடிச்சிருக்கான், அவ இடிச்சுட்டா 25 வகை அரிசி. இப்படியா இது அவன் காண இது ஒரு சுத்துக்கிட்டு ஆனோ. எங்களுக்கெல்லாம் நம்ம அரக்கோட்டை அவிது கொப்பரை அந்த காலத்துல, இப்ப பானை இதெல்லாம் கிடையாது, சட்டி கிட்டிலாம். அரக்கோட்டை அவித கொப்பரை தீட்டு கொண்டு அதுல போட்டு காய்ச்சுவோம். உங்களுக்கு வந்து அந்த ஆணத்தோட ருசி தெரியும், அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பலகரின்னா என்னன்னு தெரியாது. நமக்கு வந்து பழகிட்டோம். இதை கொண்டு போய் சாப்பிட சொல்லுங்க, இது என்ன அம்படிந்திக்கு உள்ள போட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, பழகிட்டோம். அது கேட்காடுவா கொப்பரை கறி உள்ள முன்னோட கொஞ்சம் அதுல இன்னைக்கு ஒரு 2 பேரும் கேட்டு என்கிட்ட, எனக்கு கொஞ்சம் கேட்டு தந்துடுவேம்மா தொடர்ந்து. நான் வரையில கொண்டு வருவேன், கொஞ்சம் வெட்டி வைப்பேன், வரையில கொண்டு வருவேன். ஆச்சு தெய்வம் கொண்டு வரா. இப்போ தைக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்க ஆள் இருக்கா, கேக்கா ஈமானுக்கோ ஈமான்னு கேக்கா 2 ஆள் கேட்டு விட்டுருக்கு. ஈமான் எவன் கொண்டு வரா இப்போ தைக்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது கேக்குவா செடியே காப்பா. முன்னே சொல்றேன், நான் எங்க மானூர்ல இருந்து தொடர்ந்து இதுக்கு போயிட்டு எங்க செடி. ஆமா, எங்க செல்விக்கு மானூர்ல இருந்து கொண்டு கேரளாவுக்கு போயிட்டு செல்வியே எங்க அப்பா பலகரி இடம். அது பிரியம் இல்லம்மா, இது இல்லை இத்தனை வகை யார் செய்தா? என்னைக்கு செய்வா? எப்பவும் கிடைக்கும். இது சத்தால வசு ஆடவே என்னைக்கு இத நாங்களாம் மறக்கல. என் மாமியாருக்கு செஞ்சிருக்கேன், மாமனார் செஞ்சிருக்கேன், யூராய் பத்தாவுக்கு செஞ்சிருக்கேன், என் புருஷனுக்கு செஞ்சிருக்கேன், என் மாவளுக்கும் செஞ்சிருக்கேன். அந்த கடமை கட்டியா. வெந்தயம் போட்டாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுல கொஞ்சம் போட்டு பொடி இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் பொடி உள்ளி, அஸ்ஸலாமு அலைக்கும். பலகரி ஆனவங்க எனக்கு, நான் வந்து இப்போ எனக்கு 50 வயசு ஆக போகுது. எனக்கும் முன்னால உள்ள காலத்துல இருந்து என்னோட வயசுல இருந்து நான் விவரம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இறந்த 40 நாள் நைட்டு ஒரு பலகரி ஆனவங்க எல்லா பருப்பும்னா சிறு பருப்புல இருந்து, சோரம் பருப்புல இருந்து, கடலப்பருப்புல இருந்து, உளுந்தம் பருப்புல இருந்து, பாசிப்பருப்பு, எல்லா பருப்பும் தனியா அது தனியா ஒரு பங்கு வாங்கிடுவாங்க. 2வது ஒரு பங்கு அந்த முழுசுல கொண்டக்கடலை, சுண்டு, மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு எல்லாம் வாங்கி அதை வறுத்து அது ஒரு பருப்பா ஆக்குவாங்க. 2 பருப்பையும் சேமிச்சு எவ்வளவு காய் தேவைப்படுதோ அவ்வளவு காய்க்கு அந்த பருப்பை வேக வச்சிருவாங்க. வேக வச்சு அதை தனியா எடுத்துக்கிட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு அதை தனியா வேக வச்சு எடுத்துட்டு பப்பாளி காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், சேமங்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சிறு அடி நெல்லிக்காய் கொஞ்சம் போடுவாங்க. எல்லா கிழங்கு வகையிலையும்
சிறுகிழங்கு, உருளைக்கிழங்கு, மாங்காய், தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் பொடிசு பொடிசா கட் பண்ண தேங்காய் எல்லாம் போட்டு அந்த காயை வந்து முதல்ல எல்லா பப்பாளி காய் எல்லா காயும் போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா காய் கூட்டி நல்லா வேக வச்சிருவாங்க. வேக வச்சு காய் நல்லா வெந்து வர சமயத்துல இந்த பருப்பு அவிச்சு வச்சிருக்க பருப்பை ஊற்றணும். அந்த தேங்காய் பொடிசா கட் பண்ண போடணும். புளி ஊற்றணும். புளி கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் போடணும். மசாலா பொடி அதுக்குள்ள தேவையான மசாலா பொடி வந்து சாம்பார் பொடி செஞ்சு வச்சிருக்கதையும் போட்டு காய் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் மசாலா தாளிப்புல கடுகு, கருவேப்பிலை, பொடி வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு பண்ணி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு கொஞ்சம் அத்தி மசாலாவோ கொஞ்சம் அதுல மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பார்ல ஊற்றி நல்லா 1 மணி நேரம் நல்லா வெந்து சேர்ந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தம்முல போட்டோம். தம்முல போட்டு அந்த காய் நல்லா சேர்ந்து மெத்தி காலையில எல்லா சொந்த பந்தத்துக்கும் நெல்லு மாவுல வெந்நீர் சுட வச்சு அதுல ரொட்டி செஞ்சு ரொட்டி நல்லா கை வச்சு தட்டத்தவங்க தட்டுவாங்க. மிஷின் செய்வாங்க, மிஷின்ல தட்டி எடுப்பாங்க. அது சொந்த பந்தத்துக்கு காலையில ஒரு 6-6:30 சாம்பாரை வச்சு அந்த ரொட்டியும் செஞ்சு கொஞ்சம் ரொட்டி சாம்பார்னா சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. இது காலையில செய்த முறை. எனக்கு விவரம் தெரிஞ்சு காலங்காலத்துல இருந்து இது நான் பாத்துக்கிறேன். அஸ்லாம். மாமிமார்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. இதில் பல வகையான காய், கிழங்கு, பருப்பு எல்லாம் போட்டதுனால பலகரின்னு சொல்லுவோம். பெத்தாவோட அனுபவம் வந்து பழசு. மானூரா பெத்தா என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுகிட்டே வருவோம். கத்தியா வாவ மாமுக்கு செஞ்சிருக்கேன், முத்துக்கன் மாமுக்கு செஞ்சிருக்கேன், அம்மாவுக்கு செஞ்சிருக்கேன், அந்த ஆசியா மாமிக்கு செஞ்சிருக்கேன். எல்லாம் எங்க குடும்பத்துல தீராது எங்க இருக்கிற வடார அவருக்கு கூட செஞ்சுட்டேன் போய். ஆமா அவருக்கு அவர் பொண்டாட்டிக்கு அவனுக்கு பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சேன். வடவாரவே செஞ்சு வச்சேன். நீ சொல்லு வா கணக்குலையா 2 மூடை ஆச்சு. வாக்கணக்கிலே கடை அம்பு கடை நமக்கு தெரிஞ்ச கடை டவுன்ல நம்ம மார்க்கெட்ல அம்புடி கடைக்கு போனேன். அம்புடி சாமான் கிடைச்சிச்சு. பணம் கிடைச்சிச்சு. ஆமா பணம் கிடைச்ச நேரம் பணம் கிடைச்சிச்சு. எல்லாம் வாங்கி கொண்டு பணங்கள்லாம் ஒன்னா போட்டேன். அது போனேன். போய் சாமான் வாங்கிட்டு எங்க அக்கா பையன் கடை வச்சிருக்கான். அந்த கடையில வந்து இறச்சிட்டேன். ஆகிட்ட 4 பாட்டிக்கிற 2 பூதாக்கிற ஆயிட்ட போட்டாத கேரளால காய்ச்சினீங்களோ? அங்க வானூர்ல எங்க அக்காவை சேர்ந்துட்டாரு. அப்படி வச்சாச்சு. என்னது வாங்கிட்ட எப்படி வாங்கினேங்க. எனக்கு வேங்க தெரியாதுல ஒரு சீட்டு போடணும். நான் சீட்டு அப்படி போட அப்படி வேணா 2 முடைன்னா பெரிய சட்டி 5 பக்கா பாட்டு 5 பக்கா இல்ல வந்து வாங்கிட்ட எப்படி வாங்கினேங்க. எனக்கு வேங்க தெரியாதுல ஒரு சீட்டு போடணும். நான் சீட்டு அப்படி போட அப்படி வேணா 2 முடைன்னா பெரிய சட்டி 5 பக்கா பாட்டு 5 பக்கா இல்ல வந்து 5 பக்கா பருப்பே 5 பக்கா. ஆமா 5 பக்கா 4 குக்கர் பெரிய குக்கர் 4 குக்கர் வேவிச்சு தந்தாலும் எல்லாம் போட்டு காய்ச்சி கிடக்குறேன். போட்டு ரொட்டிக்கு மாவு வைச்சா என் தம்பியும் காட்டி சொல்லிட்டு வெண்ணி 3 நேரம் வந்துச்சு படு அது ரொட்டி ஏதாவது சேர்த்து வச்சு அடிச்சு அவ தமிழா மாவா தான் கூடுதல் அடிச்சான். மாமியாட்டா மாமனார் அவ கொண்டு அடிச்சா அடிச்சு வச்சு பெத்தா ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துச்சு. பெத்தாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி பெத்தாவுக்காகவே ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பெத்தா மூலியமாக வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பல காய்கறி, அந்த பருப்பு, அதுக்கப்புறம் கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஒரு சத்தான ஒரு கறினா இதை சொல்லலாம். அதுக்கு தான் இது பல கறின்னு பேர் வந்திருக்கு. இறந்தவங்கள சாக்கு வச்சு இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி கறிகள்லாம் வந்து நம்ம மெனக்கிட்டு செய்ய மாட்டோம். இதை சாக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சதுனால ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த காய்கறிலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் வேக வச்சு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, தாளிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு எனக்கும் வருத்தம் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ கிடைக்கும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து விடிய விடிய அந்த ரொட்டியும் சுட்டு அந்த கறியை வச்சு விடிஞ்சதுக்கப்புறம் சொந்த பந்தங்களுக்காக கொடுப்பாங்க. எங்களுக்கும் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.